Good evening, பிள்ளைகள். Good evening, Miss. Earlier join பண்ணிட்டீங்க போல. அப்படியா? அவினாஷ், Miss, நீங்கள் நீங்கள் 8:30 என்று சொன்னீங்களா? நான் 8:20 என்று லிங்க்ல போட்டிருந்தது. அதான் நான் ஏர்லியா ஜாயின் பண்ணிட்டேன் மிஸ். நைட் நைட். இங்க மழையா இருக்கு பிள்ளைகள், சரியான மழையா இருக்கு. மிஸ் இங்க பகல் நல்ல மழை. இங்க கொஞ்சம் சிக்னல் பிரச்சனையா இருக்கு. ரைட், ஓகே. போன கிளாஸ் என்ன பார்த்தோம் பிள்ளைகள்? மிஸ் போன கிளாஸ் வந்து நாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குரிய சில உதாரணங்கள் போட்டுட்டாங்க. அதுல கடைசியா நாங்க சாரி மேக்னெட்டிக் டேப்ஸ் கடைசியா செஞ்சாங்க. மிஸ் கடைசியா ஹார்ட் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் சாரி மேக்னெட்டிக் டேப் சொல்லிருந்தாங்க. கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ். ஃப்ளாப்பி டேஸ் கழிட்டோம் வேணா. எஸ் மிஸ். ஃப்ளாப்பி டேஸ் கலதிட்டோம். ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ் சொல்லி நம்ம ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ். நோ மிஸ். No, right. அப்ப முதலாவது மட்டும்தான் எழுதி முடிச்சிருக்கிறோம், அப்படியா? எஸ். ஃப்ளாப்பி டிஸ்க் மட்டும்தான் எழுதி இருக்கிறோம் என்ன? அதுக்குரிய உதாரணங்கள் போட்டோமா? ஜிப் டிஸ்க். மிஸ் அதண்டா என்னண்டு எழுத்துனாங்க. நான் உதாரணம் எழுதல. இந்த இதுகள் எழுது நாங்க எக்ஸாம்பிள்ஸ் எழுதினோமா இல்லையா? நோ மிஸ். இந்த பாயிண்ட்ஸ் எழுதிட்டோமா? Present these are disks with the same technology of floppy disk. எஸ் மிஸ். Zip disk, yes disk. Zip disk வந்து 250 MB கொண்டிருக்கும். Zack disk வந்து 2 GB கொண்டிருக்கும். ஓகே தானே? ரைட். மிஸ் நாங்க ஃப்ளாப்பி டிஸ்க்ல வந்து கடைசியா ஃப்ளாப்பி டிஸ்க் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் என்று எழுதிருக்கோம். மேக்னெட்டிக் டேப் சொல்லிட்டோமா? எஸ் மிஸ் அதை எழுதிட்டோம். அதுக்கு பிறகு ஃப்ளாப்பி டிஸ்க் எழுதினாங்க தானே? எஸ் மிஸ். மேக்னெட்டிக் டேப்புக்கு பிறகு ஃப்ளாப்பி டிஸ்க் எழுதினோம். இது கொஞ்சம் குட்டி குட்டி நோட்ஸ் இடைக்கிடைக்க வாரதுனால கொஞ்சம் ஸ்கிப் ஆகி போகுது. ரைட். Floppy disk can store small capacity of data, about 1.44 MB. This was used in the past. Floppy disk are external storage device. Okay, இதெல்லாம் தானே? எஸ் மிஸ் அதை எழுதிட்டோம். அடுத்த பாயிண்ட்ஸா தான் இருக்குது. இந்த பிரசன்ட்ல நாங்க பயன்படுத்துற floppy diskகளோட வகைகள். சரியா? Present, these are disks with the same technology of floppy disks, such as zip disk. இதோட capacity 250 MB, Zack disk 2 GB. Right? பிள்ளைகள் ஒரு நாள் மிஸ்ட நோட்ஸ் காப்பி மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? ஐடியா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், உங்களுக்கு வேர்த்தான நோட்ஸ் தான் மிஸ் தாரன். ஸ்கூல்ல நார்மலா தான் தருவாங்க. மிஸ் வந்து வேர்த்தா தான் தரேன். அதனால கொப்பியில வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க ஓ லெவல்ல ஜிட்டு ஐடி எடுக்கலாம். இதுகள் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிள்ளைகள். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கூல்ல படிப்பிக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல நார்மலா தான் படிப்பிப்பாங்க. என்ன மிஸ்ட நோட்ஸுக்கும் ஸ்கூல் நோட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்படித்தானே?
Yes, miss. Yes, miss. ஸ்கூல்ல வந்து நார்மலா தான் தருவினோம். ஆனா இந்த கொப்பியல் வந்து நீங்க தொலைக்காம வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஓ லெவல் ஏ லெவலுக்கு கூட உங்களுக்கு இந்த நோட்ஸ் காப்பி மிகவும் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். ஐசிடி நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னா சரி. அதனால கவனம், நோட்ஸுகள் கவனம் பிள்ளைகள். அடுத்தது போ என்ன அடுத்தது போ. Yes, miss. அது நம்மட யாருனி தான் தமிழ் மீடியத்துல எழுதுறீங்க. நான் யாருனி ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ் இருக்குதா உங்களுக்கு தமிழ்ல? இருக்குதா? இல்ல சிடி சிடி டிவிடி ஒளியியல் ஊடக சாதனங்கள். என்னண்டு? ஒளியியல் ஊடக சாதனங்கள். எஸ், ஆப்டிக்கல் மீடியா ஒளியியல். அதாவது devices which read and write data using laser, அதாவது ஒளி கதிர் மூலம் becomes the optical media devices. இந்த ஒளி மூலம் தான் இந்த டிவைசஸ்கள் வந்து டிவைசஸ்ல டேட்டாக்கள் வந்து சர்வ் ஆகும் பிள்ளைகள். they are portable means கொண்டு தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். சிடி டிவிடி ப்ளூரே டிஸ்க் இதெல்லாம். அப்போ ஜாருனிக்கு எப்படி நோட்ஸ் சொல்றது? 1 minute. ஒளியியல் ஊடக சாதனங்கள் இருவட்டுக்கள், இலக்கமுறை கல்திரவாற்றல் வட்டுக்கள், ப்ளூரே வட்டுக்கள். ரைட். யாரும் நீ மிஸ் சொல்றேன் எழுதுங்க. ஒளியியல் அதுல இருக்கிறதே எழுதி கொள்ளுங்க. அதே சரி. ஓகே. ஒளியியல் ஊடக சாதனங்களில் லேசர் கதிர்களின் மூலம் தரவுகளை எழுதுதலும் வாசித்தலும் இடம்பெறும். அவ்வளவுதான். ரைட்டா? அதுக்குரிய உதாரணங்கள் போட்டுட்டு சிடி டிவிடி ப்ளூரே டிஸ்க், அதாவது உங்களுக்கு ப்ளூரே வட்டுக்கள் தந்திருக்கு. இலக்கமுறை பல்திரவாற்றல் வட்டுக்கள், அடுத்தது இரு வட்டுக்கள். இங்கிலீஷ்ல ஓகே தானே? இங்கிலீஷ்காரன். ஓகே. அடுத்தது சிடி. சிடியை பத்தி தந்திருக்கு. சிடி வந்து கெப்பாசிட்டி பிள்ளைகள் 650 MB தொடக்கம் 100 MB. ரைட்டா? சிடி. There are two types இருக்குது. Recordable, rewritable. Recordable, rewritable. Recordable means ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். Rewritable வந்து திருப்பி நாங்க ரீரைட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். சிலது வந்து ஒரிஜினல் நாங்க திருப்பி ரைட் பண்ண முடியாது. சிலது ரைட் பண்ண கூடியதும் இருக்கு. சிடில 2 விதம் இருக்கு. சரியா? அப்ப இதுல இருவட்டுகள்ல அங்க யாருனிக்கு நோட்ஸ் எப்படி எழுதலாம்? தரவுகள் ஒரு தடவை மாத்திரம் எழுதப்படத்தக்கது. அடுத்து 2வது பாயிண்ட்ஸா தரவுகள் அழித்தும் பல தடவைகள் எழுதப்படத்தக்கவை. அவை எப்படி அழைப்போம்? சிடி ரீரைட்.
ஓகே, இவற்றின் கொள்ளளவு 650 MB மற்றும் 700 MB. குட்டி குட்டி பாயிண்ட்ஸா எழுதுங்க. யாரு நீங்க ஃபுல் அந்த பந்தியா எழுதிடாதீங்க. பந்தியா எழுதுனா போர் அடிக்கும். குட்டி குட்டி பாயிண்ட்ஸா எழுதுங்க. சரியா? முதலாவது பாயிண்ட்ஸ், தரவுகள் ஒரு தடவை மாத்திரம் எழுதப்படத்தக்கவை, CDR என்று அழைக்கப்படும். இரண்டாவது பாயிண்ட்ஸ், தரவுகள் அழித்து பல தடவைகள் எழுதப்படத்தக்கவை, CDRW ரீரைட்டபிள் என அழைக்கப்படும். அடுத்து மூன்றாவது பாயிண்ட்ஸ், இவ்வட்டுகள் 650 MB மற்றும் 700 MB கொள்திறன் கொண்டவை. அவினாஷ் எழுதிட்டேன். அடுத்து அடுத்தது DVD, டிஜிட்டல் versatile disk. Yes, has a capacity of 25 GB, used to store 3D films. 3D films நாங்க ஸ்டோர் பண்றதுக்கு இது பயன்படுத்தப்படும். சோ இதே மாதிரியே யாருனே நீங்களும் இந்த பாயிண்ட்ஸாவே எழுதிக்கொள்ளுங்கம்மா. பந்தி பந்தியா எழுதினீங்கன்னா ஓவர் அடிச்சிடும். சரியா? இதுல வந்து ஜிபி வந்து 4.7 GB, 8.5, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது தரவுகள் அழித்து பல தடவை எழுதப்படத்தக்கதும் இருக்குது, ஒரு தடவை மாத்திரம் எழுதப்படத்தக்கது இதுலயும் இருக்கு டிவிடில. ஏன்னா யாருமையோட புக்ல இருக்கு. இதுல இருக்கிறதை நீங்க எழுதுறேன்னு சொன்னா, இதனுடைய கொள்ளளவு 25 GB. இதில் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்ய முடியும். வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய முடியும் டிவிடி. சரியா? அடுத்தது சாலிட் ஸ்டேட் மீடியா டிவைசஸ். மூன்றாவது, ரெண்டாவது பார்த்தோம் நாங்க மேக்னெட்டிக், இது மூன்றாவது solid state media devices. Devices that read and write data electronically. இல்லையா? உலகிலமா ப்ளூரே பத்தி இல்லையா? ப்ளூரே பற்றி அதுல நோட்ஸ் வாங்கின நோட்ஸ்ல என்ன இருக்கு? In this data can store on several levels as 25 GB on each level. ப்ளூரே ப்ளூரே பற்றி இருக்கேன்னா. Yes, miss. சாரி பிள்ளையர், இதோட கெப்பாசிட்டி 25 GB. என்ன டிஜிட்டல் வெர்சடைல்ல வந்து எங்களுக்கு வந்து கொடுத்திருக்கு the capacity of these discs are 4.7 GB, 4.7 GB, 8.5, 15 GB. இது வந்து ப்ளூ டிரைவ் ஏன்னு சொன்னா இதே சேர்த்து போட்டிருக்கீங்க சொன்னா எல்லாமே சிடி தான். சரியா? சிடி மாடல் தான் எல்லாமே. இதுலயும் வீடியோ நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும், அந்த டிவிடில வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். எல்லாமே என்னது கதிர்வீச்சினாலதான் செய்யக்கூடியது. அதனாலதான் லார்ஜ் கெப்பாசிட்டி இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி 25 GB போட்டிருக்கணும். ப்ளூரே அண்ட் டிவிடி ரெண்டுமே ஒன்றுதான். சரியா? ப்ளூரே அண்ட் டிவிடி ரெண்டிட செயற்பாடும் ஒன்றுதான். சரியா? அதனாலதான்
ரெண்டுடையும் சேர்த்து லார்ஜ் கெப்பாசிட்டியை மட்டும் அதுல போட்டிருக்கீங்க. ஓகே அவளே விளங்குதா அவினாஷ்? எஸ் மிஸ். ரைட். ப்ளூரேயும் டிவிடியும் ரெண்டுட கெப்பாசிட்டியும் ஒன்றுதான் பிள்ளைகள். சரியா? ரெண்டுட தொழிற்பாடும் ஒன்றுதான். ரெண்டையும் நாங்க என்னது பயன்படுத்துறோம்? வீடியோ 3D மூலமான விஷுவலை பார்க்கறதுக்கு பயன்படுத்துறோம். சரியா? அடுத்தது திண்ம நிலையில் உள்ள சாதனங்கள் என்ன? solid stage media. பிள்ளைகள் 1 minute தாங்க மிஸ்ஸுக்கு தும்முது. 1 minute. எவ்வளவு இப்ப மழை பெய்யுதா? மழை பெய்யுது. புரியுங்களா? இப்ப பெய்யல. இப்ப இங்க இல்ல. மழை பெய்யுது. இப்ப பெய்யல. சனோஷனுக்கு மழை பெய்யுதா? எஸ் டீச்சர். மிஸ் இங்கேயும் மழை பெய்யுது. நீங்க எங்க இருக்கிறீங்க? தீவல. கல்முனை டிஸ்ட்ரிக்ட் அங்க எல்லா இடமும் மழை தான் பெய்யுது இன்னைக்கு. ரைட். டிவைசஸ் இது விளங்கப்படுத்தினாரு என்ன பிள்ளை? ரைட். அடுத்தது ஹை இன் ஸ்பீட். ஸ்பீட் வந்து ஹை பிள்ளைகள் இது. சரியா? மெமரி கார்டு இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜுகள். பட் அதோட ஸ்பீட் வந்து ஹை ஸ்பீட். யாருனே உங்களுக்கு நோட்ஸ் எழுத முடியாம இருந்தா கேளுங்க. ஓகே மிஸ். ரைட். அடுத்தது போமா பிள்ளைகள். எஸ் மிஸ். ரைட். அடுத்து நாங்க பார்க்க போறது ப்ராக்டிக்கல் ஏரியா. ரைட். ப்ராக்டிக்கல் ஃபைல் என்ன சொன்னா என்னது, ஃபோல்டர் என்ன சொன்னா என்னது, ஃபைல் எப்படி சேவ் பண்றது, ஃபைல்ல என்னென்ன இருக்கு, ஃபோல்டர்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். பார்த்துட்டு எழுதுவோம் பிள்ளை. சரியா? இதை பார்க்கணும். இன்னைக்கு நோட்ஸ் எழுத வேணாம், விளங்கப்படுத்துறேன். அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். சரியா? ஓகே. ஸ்கிரீனை கவனிங்க. வாட் இஸ் அ ஃபைல்? ஃபைல் சொன்னா என்னன்னு சொன்னா, ஃபைல் இஸ் எனிதிங் தட் சர்வ் இன் த கம்ப்யூட்டர். அதாவது கம்ப்யூட்டர்ல நாங்க சர்வ் பண்ணக்கூடியது ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்றைத்தான் நாங்க ஃபைல் சொல்லுவோம். அது வந்து டெக்ஸ்டா இருக்கலாம், ஒரு வீடியோவா இருக்கலாம், ஆடியோவா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிக்சரா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஃபைல் சொல்லி சொல்லுவோம். சரியா? ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நாங்க ஃபைல் சொல்லி சொல்லுவோம். A file has main two parts. அந்த ஃபைல் வந்து 2 பார்ட்ஸ் இருக்கும். அதுல 2 இருக்கும். அதுல ஒன்று வந்து ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ரெண்டாவது ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்றது. ஃபைல் நேம்ன்றது பிள்ளைகள் நாங்க அந்த ஃபைலை நாங்க சர்வ் பண்ணிக்கல ஒரு நேம் மட்டும் கொடுப்போம். என்ன? ரைட். அந்த நேமை தான் சொல்றது இந்த ஃபைல் நேம். ஆனா இந்த எக்ஸ்டென்ஷன்ன்றது பிள்ளைகள் என்னது குறிக்கும்னு சொன்னா, இந்த ஃபைல் என்னத்த எந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை ரிப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லித்தான் சொல்றதுதான் இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்லி சொல்லுவோம். சரியா? இப்போ நீங்க ஒரு வேர்ட் ஒரு டாக்குமெண்ட நீங்க சர்வ் பண்றீங்க. சரியா? சர்வ் பண்ணிக்கல
இப்ப பாருங்க மிஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். Right. இப்ப பாருங்க ஃபைல் நேம் என்ன, ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்க்கணும். மிஸ் ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மிஸ். ரைட். இதுல பாருங்க ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று இருக்கு தெரியுதா? எஸ் மிஸ். ரைட். இதுல பாருங்க இப்ப மிஸ் வந்து கர்சரை கொண்டு போறேன். கிளிக் பண்ணிட்டேன்னா இதுல பாருங்க என்ன நடக்குது. என்ன இதுல சைடுல ஏதோ பாக்ஸ் ஒன்று வருது, உங்களுக்கு தெரியுதா? எஸ் மிஸ். வாசிங்க பாப்போம் என்ன தெரியுதான்னு சொல்லுங்க. Grade 7 Information and Communication Technology textbook Tamil medium new syllabus type Microsoft Edge PDF document Okay. size 25.5 25.0 MB MB. data modern field 10 Modify. Date modify. modified எப்போ modify பண்ணணும். இது வந்து இதுடைய டீடைல்ஸ் சரியா? இப்போ நான் ஒரு ஃபைல் நேம கண்டுபிடிக்கிறேன்னு சொன்ன பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, சாரி சரி சரி ரைட், ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள போறேன் சரியா? ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள போறேன், ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள போறேன். ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள போன அப்புறம் பாருங்க பிள்ளைகள், இதுல பாருங்க ஒரு டீடைல்ஸ் இருக்கு. ஜெனரல் என்ன இதுல இதுல இருக்கிறதான் இந்த ஃபைல் நேம் சரி. இதான் இந்த ஃபைலுடைய நேம், இதான் இந்த ஃபைல். இந்த ஃபைலுக்குரிய நேம் தான் இதுல இருக்கு, டெக்னாலஜி டெக்ஸ்ட் புக் தமிழ் மீடியம். இது நேம். டைப் ஆஃப் ஃபைல், டைப் ஆஃப் ஃபைல் போட்டுட்டு இதுல பாருங்க பிராக்கெட்டுக்கு ஏதோ ஒன்று போட்டுருக்கு. இது என்னது? டாட் பிடிஎஃப் இருக்கு. சோ இது பிடி இருக்கு தானே. சோ இது என்னத்தை ரிப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா, இது ஒரு பிடிஎஃப் ஃபைல் தான் ரிப்ரசன்ட் பண்ணுது சரியா? இப்ப இந்த ஃபைல் நேம், இதான் ஃபைல் நேம், இதான் ஃபைல் டைப் சொல்லுவோம். இந்த டைப் தான் பிள்ளைகள் எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் காட்டுது சரியா? ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்னது? இந்த ஃபைலுடைய டைப் தான் சொல்லுவோம் எக்ஸ்டென்ஷன். சோ இதுல என்னது காட்டுது எங்களுக்கு? பிடிஎஃப் காட்டுது. சோ இது என்ன ஃபைல்? ஒரு பிடிஎஃப் ஃபைல். அத போல இன்னொரு ஃபைல் காட்டுறேன். இது பாருங்க, இத பாருங்க, அந்த ஃபைல் டைப் பாருங்க. இதுல என்ன இருக்கு? ஃபைல் டைப் docx இருக்கு தெரியுதா? ஃபைல் டைப்ல டாட் docx இருக்கு தெரியுதா? தெரியுதா? தெரியுதா இல்லையா? தெரியுதா பிள்ளைகள்? உங்களை தான் கேக்குறேன். இந்த docx இந்த ஹைலைட் பண்ணிருக்கேன் தெரியுதா? தெரியுதுல மிஸ். ஸ்கிரீன் தெரியலையா? ஸ்கிரீன் தெரியுது, ஆனா ஹைலைட்டிங் பண்ணது தெரியல. என்ன ஸ்கிரீன் தெரியுது உங்களுக்கு? நீங்க கிளிக் பண்றது தெரியுது, ஆனா அது ஓபன் ஆகுது. இப்ப தெரியுதா? மிஸ் அவினாஷ் தெரியுதா? நோ மிஸ். தெரியலையா? நோ மிஸ். இப்ப பாருங்க,
இப்ப தெரியுது மிஸ். இப்ப என்ன தெரியுது? ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு தெரியுது. மிஸ் இந்த ஃபைல பத்தின எல்லா டீடைல்ஸும் இருக்கு. இதுல பாருங்க docx இருக்கு .docx. இந்த .docx என்ற டைப் வந்து பிள்ளைகள் என்னத்தை ரிப்ரசன்ட் பண்ண this is a word document, right? docx ன்னு சொன்னா this is a word document. இதைத்தான் நாங்க ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்லி சொல்லுவோம். இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ன்றது என்னது சனோஷ்? சனோஷ காணல. சனோஷோட வீடியோ ஒண்ணுல இல்ல. சனோஷ் என்ன செய்யறாருன்னு தெரியல மிஸ்ஸுக்கு. அவினாஷ் சொல்லுங்க. docx என்றது என்னதப்ப? மிஸ் டாக்குமெண்ட். அந்த docx என்றது என்னத்தை காட்டுது, ரிப்ரசன்ட் பண்ணுது? இந்த ஃபைலுடைய டைப்பை ரிப்ரசன்ட் பண்ணுது. அது என்ன என்ன டைப் ஆகுது? ஒரு வேர்ட் டாக்குமெண்ட். இந்த docx சொல்லி வந்தா அது வேர்ட் டாக்குமெண்ட குறிக்கும். .pdf வந்தா அது பிடிஎஃப் டாக்குமெண்ட் குறிக்கும். சரியா? சோ அதுதான் பிள்ளைகள் இதுல காட்டியிருக்கு. ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். சரியா? இது ஒருக்கா இதுல வீடியோ போறது ஒருக்கா பாருங்க. நான் ஒருக்கா விளங்கப்படுத்துறேன். பிறகு ஒருக்கா பாருங்க, கவனிச்சு பாருங்க. ஓகே, அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் நேம் விளங்கிச்சா உங்களுக்கு? அண்ட் ஃபோல்டரும் பார்த்தோம். .dx என்றது விளங்கிட்டா பிள்ளையர்? ஃபைல் நேம்ன்றது ஐசிடி இங்கிலீஷ் கிரேட் 7 என்றது கிரேட் 7 ஐசிடி கிரேட் 7 என்றது ஃபைல் நேம். இந்த டொட்டுக்கு பிறகு வரதான் நாங்க எக்ஸ்டென்ஷன் சொல்லி சொல்லுவோம். அது எப்பவுமே எங்க அந்த ஒரு ஃபைலுக்கு கொடுக்குற நேமுக்கு பக்கத்துல எக்ஸ்டென்ஷன் வருவேன். சரியா? docx சொன்னா என்ன டாக்குமெண்ட்? அது வேர்ட் டாக்குமெண்ட். என்ன? .pdf சொன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட். .png சொல்லி சொன்னா png தெரியுமா? png jpg